ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறப்பான நாளில், இந்த சிறப்பான ஆண்கள் சிறப்பு ஆராதனையில் அவர்களும் முழு திருச்சபை மக்களுமாக நம்ம எல்லாரும் கலந்து கொள்ளவும், நாங்களும் கலந்து கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை அன்போடு அழைத்த போதர் ஐயா அவர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்து சொல்கிறேன். சபையுடைய ஊழியர்கள் அனைவருக்கும், திருச்சபையுடைய மூப்பர்கள், தாய்மார்கள், உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். தேவனமே ஆசீர்வதிப்பார். நான் நம்முடைய சபைக்கு புதியவன் அல்ல, மிக பழமையானவன். ஆனாலும் புதிய ஆவி வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். பழைய ஆளாக இருந்தாலும் புதிய ஆவியை தேவன் தரணும் அப்படின்னு சொல்லி, ஒரு எழுப்புதலை காணணும் என்று சொல்லி அதிகமாக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்கிறாரு. எங்களுக்காக ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சுருக்கமாக உங்களோடு கூட இந்த ஆண்கள் சிறப்பு ஜெபத்தில் வேதத்தில் தேர்ச்சி அடைந்த அநேக ஆண்களிலே ஒரு மனிதனை குறித்து நாம் சில நிமிடங்கள் தியானிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம் முதல் பகுதி போதும். சாமுவேல் வளர்ந்தான். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் போதுமா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான். இன்றைக்கி நம்முடைய சபையில் இவ்வளவு ஆண்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். யாருக்குமே ஒரு கஷ்டமாக என்ன செய்யாது, இருக்காது. இந்த மகிழ்ச்சி வளரணும், இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும், இந்த மகிழ்ச்சி வெடித்து பரவணும் என்று சொன்ன சபையில் கிட்டத்தட்ட உங்களுடைய ஊழிய அனுபவத்திலையும் என்னுடைய ஊழிய அனுபவத்திலும் நம்ம கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், எல்லா ஊழியத்திலையும் வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் தேய்மானம் உள்ள ஒரு வளர்ச்சி, ஒரு ஊழியன்னா எதாக தான் இருக்க முடியும்? ஆண்கள் ஊழியமாக தான். சிறு பிள்ளைகள்லாம் ஓடியாந்துருவாங்க. வாலிப சகோதரிகள் ஊழியங்கள் வளர்ச்சி இருக்குது, தாய்மார்கள் ஊழியம் வளர்ச்சி இருக்குது. ஆனால் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் தேஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊழியம் எல்லா பக்கத்துலேயும், இங்கே இல்லை, எல்லா பக்கத்துலேயும் இருக்கிற ஒரு ஊழியம் பொதுவாக ஆண்கள் ஊழியம். ஆனாலும் அந்த ஊழியத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பெண்களை ஆசீர்வதிப்பார், முழு சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த முயற்சிக்கு ஏற்ற பலனை நீண்ட நாள் அனுபவிக்க ஆண்டவர் கட்டாயம் கிருபை செய்வார். நம்முடைய எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திலையும் பல ஊழியங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான பாரம் என்னன்னு சொன்னால் ஆண்கள் பாரம் தான். அதுக்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் ஆண்களுக்குன்னு சொல்லி 3 நாள் தியான கூட்டங்களை நம்ம நடத்தியிருக்கிறோம். நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 40 வருஷமாக நடக்கு. 40 வருஷமாக அந்த ஊழியத்தில் பல போராட்டங்கள் இருந்தாலும் அந்த ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி, அந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல் நம்ம எடுத்த பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிற செய்தி, சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் என்ற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருந்தது. இந்த சாமுவேலுடைய வளர்ச்சியை குறித்து பார்க்கும்போது, அந்த சாமுவேலுடைய ஆரம்பத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 7வது வசனம் முதல் பகுதி. சாமுவேல் கர்த்தரை இன்னும் ஆண்டவரை பற்றி சாமுவேலுக்கு இன்னும் அதிகமாக தெரியாது. ஆகையினால தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. சாமுவேல் எங்கே போகிறாரு? ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவருடைய சத்தம்னு சொல்லி தெரியாமல் அங்கே இருந்த ஊழியர்கிட்ட ஓடி, ஐயா கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. ஊழியர்கிட்ட போகிறது தவறு இல்லை, நல்லது தான். இருந்தாலும் யாருடைய சத்தம் இது என்று அறியக்கூடிய முடியாத அளவுக்கு சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதவராக இருந்தார், கர்த்தரை இன்னும் புரியாதவராக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த மனுஷனை கர்த்தரை ஆசீர்வதித்து ஒரு நியாயாதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தேவனுடைய மனுஷனாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் அந்த சாமுவேலை ஆசீர்வதித்தார். நம்முடைய திருச்சபையிலுடைய அனைத்து ஆண்களையும், அனைத்து சபை மக்களையும், குடும்பங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி வேதத்திலிருந்து வாசிக்கும்போது, முதலாவது
ஒரு பின்னணியில் ஒரு ஊக்கமான ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். சாமுவேல் வளர்ந்தான்னு படிக்கிறோம். இந்த சாமுவேல் வளர்ந்ததுக்கு பின்னணியில் என்னன்னு சொன்ன அம்மாவுடைய ஊக்கமான ஜெபம். அந்த அம்மா ஒரு பெரிய பிரச்சனையோடு இருந்தாங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்தில் போய் வெகு நேரம் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு திருச்சபையில் குடும்பங்களில் வெகு நேரம் ஜெபிக்கிற மக்களாக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? மாறணும். என்ன ஜெபம் பண்ணிட்டோம், சோர்வாக இருக்குது, என்ன ஜெபம் பண்ணிட்டோம், பதில் இல்லை. ஜெபிக்காதவங்களை விட ஜெபிக்காதவங்க நல்லா இருக்காங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி சில சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சில நேரங்களில் சோர்ந்து விடுதோம். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான பதிலை கட்டாயம் நமக்கு தருவார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு சொல்லி படிக்கிறோம். சாமுவேல் வளர்ச்சிக்கு முதலாவது காரணம் பேக்ரவுண்ட், அவருடைய பின்னணியில் ஊக்கமான ஜெபம். நாம் இன்னும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கட்டாயம் செய்வார். இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம், தளர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் அவிசுவாசப்படாமல் ஜெபம் பண்ணுவோம், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம், போராடி ஜெபம் பண்ணுவோம், உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம், தனியாக ஜெபம் பண்ணுவோம், குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம், சபையாக ஜெபம் பண்ணுவோம், ஊழியர்களாக ஜெபம் பண்ணுவோம், ஐக்கியமாக ஜெபம் பண்ணுவோம், தனிமையில் ஜெபம் பண்ணுவோம், போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரது ஜெபத்தை கேட்டு கட்டாயம் ஒரு மாற்றங்களை தருவார். சாமுவேல் என்ற ஒரு சகோதரர் அல்லது ஒரு ஊழியர் வளர்ச்சி அடைந்ததுக்கு முதலாவது அவருடைய பின்னணியில் பார்க்கும்போது அவருடைய தாயாருடைய ஊக்கமான ஜெப வாழ்க்கை. ஆகையினால நம்ம முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஆண்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 8வது வசனம், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறாரு ஆண்களுக்காக. ஆண்கள் மட்டும் வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்கள் மட்டும் தயவுசெய்து எல்லாரும் வாசிப்போம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் எழுதுகிறார். அவருடைய அனுபவத்தில் எது நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால், ஆண்கள்லாம் அல்லது புருஷர்கள் ஆண்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். எந்த இடத்துல ஜெபம் பண்ணணுமா? எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணுமா? எதை விட்டுட்டு ஜெபம் பண்ணணுமா? கோபமும் தர்க்கமும் இல்லாமல். அப்போ கோபமும் தர்க்கமும் எல்லாத்தையும் உண்டு, ஆண்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த தர்க்கமும் கோபமும் இருக்கும் வரைக்கும் ஜெபம் ஓடாது. ஜெபம் நிச்சயாது ஓடாது. தர்க்கத்தையும் கோபத்தையும் விட்டுட்டோன்னு சொன்னால் ஜெபம் தானாக ஓடி வரும். அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணுன்னு இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கும் போது ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே கட்டாயம் என்ன செய்யும்? உண்டாகும். நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கும். பவுல் சொல்கிறாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நம்முடைய பிள்ளைகள் தேர்ச்சி அடையதான் நம்ம எவ்வளவு கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறோம். பிள்ளை நல்லா சாப்பிடுதா, நல்லா இருக்கா, நல்லா தூங்குனாலா, எப்படி இருக்குது இந்த குழந்தை, அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் நம்ம செய்கிறோம். அதே போல் ஆண்டவரும் என்ன விரும்புகிறாருன்னு சொன்னால், நம்ம தேர்ச்சி அடையதை அவர் விரும்புகிறார், வளர்ச்சி அடைந்ததை விரும்புகிறார். அப்போது சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாமுவேலோடு கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய ஊக்கமான ஜெபம். நம்ம எல்லாரும் ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோர்வுகள் வரத்தான் செய்யும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது முடியாத அளவுக்கு பல சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் வேதத்தில் நிறைய ஓமைகளில் வாசிக்கும்போது ஒரு ஓமையை என்ன படிக்கிறோன்னு சொன்னால், அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கார் ஒரு பட்டணத்தில். அவருக்கு தெய்வ பயமும் கிடையாது, மனுஷனை மதிக்கிற எண்ணமும் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அவர் யார்? நியாயாதிபதி. இவர் வாயிலிருந்து என்ன வரணும்? நியாயம் வரணும். வருமா? வராது. ஏன் வராதுன்னு சொன்னால், அவர்கிட்ட என்னது இல்லை? தெய்வ பயமும் இல்லை, மனுஷரை மதிக்கிற எண்ணமும் இல்லை. ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சில பிரச்சனைகள்.
அந்த பிரச்சனையை கொண்டு அந்த நியாயாதிபதியில் அந்த அம்மா சொல்லிகிட்டே வராங்க. அவருக்கு ரொம்ப நாள் வரைக்கும் என்ன இல்லை, மனசு இல்லை. ஆனால் ஒரு நாள் அவருடைய மனசு மாறுது. என்ன எப்படி மாறுதுன்னு சொன்னால், ஆண்டவர் பயமும் நமக்கு கிடையாது, மனுஷரை மதிக்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த அம்மா என்னை மதித்து தான் பிரச்சனையை சொல்கிறது படியினால சீக்கிரமாக அவருக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி அவங்க நியாயம் செய்தாங்க. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆகினார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஆண்கள் மட்டுமல்ல, சகோதரர்கள் சகோதரிகள் மட்டுமல்ல, சபை மட்டுமல்ல, எங்களை போன்ற ஊழியர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வளர்ச்சி உண்டாகுன்னு சொன்னால் முதலாவது பின்னணியில் என்ன வேண்டி இருக்குது? ஊக்கமான ஜெபம் வேணும். நல்லா போராடி ஜெபிக்கணும், நல்லா போராடி ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம், கட்டாயம் கேட்பார். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர்களை வந்த புதுசில் ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்காக போயிருந்தோம், ஒரு ஐக்கிய ஜெபத்துக்கு போயிருந்தோம். அந்த ஜெபத்தில் நல்ல ஜெபத்தை நடத்தினவங்க நல்ல அழகாக பாட்டு பாடினாங்க, நல்ல செய்தி கொடுத்தாங்க, சாட்சி சொன்னாங்க. ஜெப நேரம் வந்துச்சு. ஜெப நேரம் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. என்ன வித்தியாசமான சூழ்நிலைன்னு சொன்னால், அது கீழே மணல் போட்டுருந்துச்சு, டென்ட்டு கூரை ஷெட்டு. அது முடிஞ்ச ஜெபம் ஆரம்பிச்சுட்டு போன உடனே எல்லோரும் பைபிளெல்லாம் கொண்டு இந்த ஓரங்களில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அதை பார்த்து பைபிளையும் ஓரத்தில் எல்லோரும் கொண்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு திடீர்னு ஆண்கள் மட்டும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, தெரு லைட்டு மட்டும்தான் கொஞ்சம் வெளிச்சம் இருந்துகிட்ருக்கு. இது ஏன் செய்கிறாங்கன்னு யோசித்தேன். பிறகு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது கீழே நடக்கும் மணலை அவ்வளோ பேர் அள்ளாங்க கையில். இது ஆசீர்வாதம் பண்ணு, இது ஆசீர்வாதம் பண்ணு, இது ஆசீர்வாதம் பண்ணுனாங்க. எனக்கு எங்கேயோ வந்து வித்தியாசமான ஒரு இடத்துலேருந்து மாட்டிக்கிட்ட போல தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிட்டேன். ஒருத்தர் வந்தார், இந்த ஆசீர்வாதம் பண்ணு, நீ சுரண்டையை கொண்டு போ அப்படின்னு சொல்லி என் பாக்கெட்டில் போட்டுறாரு. போடுறதை வாங்கிக்கிடுவோம், இப்போ எதுவும் சொன்னால் வேறு மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் வாங்குதாங்க. எல்லோரும் பையை காட்டி இதில் மண் வாங்குதாங்க. நீலகிரியிலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் அட்வான்ஸாக போய் இந்த ஆசீர்வாதம் பண்ண எங்கள் பாக்கெட்டில் போட்டுனா எங்கள் நீலகிரி கொண்டு போகிறேன்னாரு. அப்போ இது ஒரு மாதிரி முடிஞ்சிச்சு. இனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அங்கேருந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க. இந்த டவல் இருக்குல்ல, துண்டு, அதை நல்லா முறுக்குனாங்க. முறுக்கி ஒவ்வொருடைய முதல்ல டாம் டாம்னா அற போட்டாங்க. ஆண்கள் பார்த்தீங்களா, நல்லா வசமாக வாங்குதாங்க, வசமாக போட்டாங்க. அப்போ ஆண்டவர் இந்த அடி அடித்தாங்கன்னா என்னால் தாங்க முடியாது, ஒரு அடி கூட என்னால் நிச்சய முடியாது, விலக முடியாது. நாளைக்கு நான் காலைல சபை ஊழியத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். ஜெபத்து போய் எங்கேயாவது போய் பலகீனமாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஓரமாக போய் நின்றுட்டேன். ஒருத்தர் அதை கவனித்து என்னை பிடிச்சி இழுக்க மாதிரி இழுத்தார். நான் வரமாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டேன், ஓடி போயிட்டேன். என்னெல்லாம் நடஞ்சு பாருங்கள். ஆசீர்வாதம் பண்ணுன்னு மண் அள்ளி பையில் போட்டாங்க. டவல் அடித்து முறுக்கி துண்டு போட்டு குறுக்கில் அடித்து பேய் போ, இவன்ட்டு இருக்க பேய் போட்டு, இவன்ட்டு இருக்க பேய் போட்டுங்காங்க. வித்தியாசமான முறையில் இருந்துச்சு. அன்றைக்கி நான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, என் ஜெபத்தை நீர் கேட்பீரானால், இன்னொரு முறை இந்த இடத்துக்கு நான் வருவேனானால், இந்த மண் அள்ளி பையில் போடுறது பழக்கம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யாரும் டவல் எடுத்து என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. லைட்டை யாரும் ஆஃப் பண்ணக்கூடாது. எல்லார் கையில் என்ன இருக்கணும், பைபிள் இருக்கட்டும்னு சொல்லி இந்த 4 வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். சரியாக ஒரு மாதம் கழித்து அதே இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. போகும்போது எனக்கு ஒரு பக்கம் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்குன்னு நம்பிக்கை இருந்தாலும், இன்னொரு பக்கம் மண் அள்ளி போட்டவரெலாம் வந்துட்டார். டவல் வச்சு முறுக்கி அடித்த ஆளையும் பார்த்துட்டேன். பிறகு அதில் மற்ற காரியங்களை செய்த ஆட்கள் எல்லோரும் முன்ன பின்னெல்லாம் இருக்காங்க. ஆனால் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இன்றைக்கி எந்த வித்தியாசமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். எப்படி கேட்டார்னு சொன்னால், ஆரம்ப ஜெபம் பண்ணாங்க, பாடல் பாடினாங்க, செய்தி கொடுத்தாங்க, சாட்சி சொன்னாங்க. ஜெபம் நடத்தின அந்த சகோதரர் எழுப்பி ஒரு வார்த்தை சொன்னார். எல்லோரும் நேர் முழங்காலில் நில்லுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப தெம்பாக இருந்துச்சு. கையில் பைபிள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னார், இன்னும் தெம்பாக இருந்துச்சு. லைட்டை யாரும் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, இன்னும் தெம்பாக இருந்துச்சு. நான் ஜெப குறிப்பை கொடுக்க இதுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே நடந்துச்சு. அழகாக ஜெபம் பண்ணாங்க, நானும் ஜெபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசின வார்த்தை என்னன்னு சொன்னால், நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்தை நான் கேட்பேன். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனையா லைத்த தேவன்
கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாரோ? துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாரோ? அன்பருன்னை கேட்கும் நேரம் ஆனந்தமன்றோ? அன்பருன்னை கேட்கும் நேரம் ஆனந்தமன்றோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. சாமுவேல் வளர்ந்தான். இன்னைக்கு செய்தி என்னன்னா, சபைக்கும் எங்களுக்கும் அருமையான ஆண்கள் பெரியவங்களுக்கும் வாலிபர்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டு கொடுக்குற வார்த்தை, குறிப்பாக ஆண்களுக்குன்னு கொடுக்குற வார்த்தை, சாமுவேலை பற்றி படிக்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான். அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இன்னும் யாரை பற்றி தெரியல, ஆண்டவரை பற்றி தெரியல. ஆண்டவர் கூப்பிடுதாரு, அவர் இன்னொரு பக்கம் போய் நிற்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட பலவீனமான ஒரு மனுஷனை, அப்பேற்பட்ட ஒரு சிறிய குழந்தைய ஆண்டவர் வளர்த்து கொண்டு வர. ஆண்களுடைய வளர்ச்சி கட்டாயம் வேணும். ஆண்களுடைய வளர்ச்சி இருந்தால் தான் குடும்பம் கட்ட முடியும். ஆண்களுடைய வளர்ச்சி இருந்தால் தான் சபை எழுப்புதல் அடைய முடியும். ஆண்களுடைய வளர்ச்சி இருந்தால் தான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகையினால தான் நம்ம படிக்கிறோம், சாமுவேல் வளர்ந்தான். அதற்கு வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால், முதலாவது பின்னணியில் உள்ள ஊக்கமான ஜெபம், அவருடைய தாயாருடைய ஊக்கமான ஜெபம். அந்த அம்மா கோயிலில் கொண்டு குழந்தையா இருக்கும்போதே அவரை கொண்டு விட்டுட்டாங்க. வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க? ஆண்டவரை என் பையனை ஆசீர்வதிக்கணும், என் பையன் தூங்கிடக்கூடாது, நல்லா விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும், நல்ல கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும், அங்கே இருக்கிற ஊழியரோடு இணைஞ்சிருக்கணும், உம்மோடு இணைஞ்சிருக்கணும், சபையோடு இணைஞ்சிருக்கணும், எல்லாரோட இணைஞ்சு வாழணும், நல்ல ஞானத்தின் ஆவியை கொடுக்கணும் ஆண்டவர்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்கள் எப்படி ஜெபிக்கணுமா? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணும். எதை விட்டுறணும்? கோபத்தையும் தர்க்கத்தையும் என்ன செய்யணும்? விட்டுறணும். ஆகவே ஆகாது. ஒரு ஆண்கள் முகத்திலேயாவது என்ன வரக்கூடாது? தர்க்கமும் சண்டையும் வந்துச்சுன்னா தொலைச்சி விடுவார் ஆண்டவர். அதான் விஷயம். ஆகினால இனி வரக்கூடிய காலம் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் அறை. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் கர்த்தர் உயர்த்துவார். யாரை? கோபம் இல்லாமல், தர்க்கம் இல்லாமல், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஆண்களை கர்த்தர் லிப்டுக்குள்ளே நல்லா உயர்த்தி கொண்டு வருவார். இதை பண்ணிகிட்டு இருக்கவங்களை அறன்னு என்ன செய்ய போகிறாரு? கர்த்தரே செய்ய போகிறாரு. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கடவுள் பார்த்துக்கிடுவார். முதலாவது பின்னணியில் ஊக்கமான ஜெபம். இந்த நாளிலிருந்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு அந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன கொடுத்த ஒரு தைரியம் என்னன்னு சொன்னால், உன் வாழ்க்கை முழுவதும் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நீ யாரை நினச்சி ஜெபிக்கிறையோ, எந்த ஊழியருக்காக ஜெபிக்கிறாயோ, எந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கிறையோ, என்ன பிரச்சனைக்கு ஜெபிக்கிறையோ, அது கட்டாயம் பதில் செய்யப்படும். அது நடந்துச்சா அப்படின்னு சொன்னால், இந்த சபையே சாட்சி, இந்த சபையுடைய அநேக ஆண்கள் சாட்சி, இந்த சபையுடைய அநேக தாய்மார்கள் சாட்சி. அநேகர் உங்களுடைய பிரச்சனைகளை ஃபோன் மூலமாக சொல்லுவீங்க, ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க. இங்கேயும் ஜெபம் நடந்திருக்கோம்.
சில நாளைக்குள்ளே பார்த்தோன்னு சொன்னால் அதுக்குரிய பதில் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கோம், கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் பல விதமான சூழ்நிலையிலிருந்து பலவிதமான பிரச்சனைகளோடு மக்கள் ஜெபிக்க வரும்போது அந்த ஜெபத்தை கேட்கிறார். இது எப்போ நடந்துன்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஜெபத்தில் நடந்த சம்பவத்தை ஆண்டவரை சுட்டி காட்டி, உனக்கு நான் கொடுத்த ஊழியம் என்ன ஊழியம் தான், ஜெப ஊழியம். நீ போராடிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஆள்கிட்ட போராடாத, நீ ஏன் சமூகத்தில் இருன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜெப ஊழியத்தை கொடுத்து இதுவரைக்கும் அநேக ஜெபங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் செய்வார். நான் மட்டும் இல்லை, ஐயா மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக ஆண்கள் தர்க்கம் இல்லாமல் கோபம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிப்போமானால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும். பிள்ளைகளை நம்ம ஏன் நீ ஜெபம்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு மாடலாக இருந்தாலே போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணுங்கன்னு யாரையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் எல்லா கிரியைகளையும் செய்வார். ஆகையினால சாமுவேலுடைய வளர்ச்சிக்கு முதலாவது காரணம் பின்னணியில் உள்ள ஊக்கமான ஜெபம். ஆண்களுக்காக பெண்கள் ஜெபம் பண்ணுங்க, குடும்பங்களில் ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை அருமையாக கொடுத்தாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார், நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது அப்படியே நடக்கும். அந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன? எவ்வளவோ இடையூறு பண்ணார் சவுல், தாவீதை ஜெயிக்க முடியல. கடைசியில் அவர் வாழ்த்திட்டே போயிட்டார். அவ்வளோ நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லி அதிகாரம் இல்லாத தாவீதை அதிகாரம் உள்ள சவுல் வாழ்த்திட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். அதே போல் நம்ம ஜெபிக்கும் போது பெரிய மாற்றங்களை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். கடைசியாக சாமுவேலுடைய வளர்ச்சியை பற்றி வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 21வது வசனம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே நம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், விளங்க செய்தார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் சொல்லி வாசிப்போமா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே நம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். விளங்க வார்த்தை. சாமுவேலுடைய வளர்ச்சிக்கு நிறைய காரணம் இருக்குது. 2 குறிப்பு மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லி செய்தி முடிக்கிறோம். முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னால் பின்னணி ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம். வயலில் நிற்கீங்களா, ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வரீங்களா, ஜெபம் பண்ணுங்க. பிரயாணம் பண்ணுவீங்களா, ஜெப சிந்தையோடு போங்க. ஊழியத்துக்கு போகிறோமா, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் அதிகமான ஜெப நேரத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்கு முன்னால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். நமக்குள்ள ஒரு நல்ல தைரியத்தை கொடுப்பார், நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், நமக்கு ஒரு வல்லமையை கொடுப்பார், வரங்களை கொடுத்து வழி நடத்துவார். கடைசியாக 2வது நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், விளங்க பண்ணினார்னு சொல்லி. 69வது வருஷம் 70வது வருஷம் ஏறத்தாழ 52 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது நான் சொல்கிறேன். அப்போ எஸ்எஸ்எல்சி 11th வரைக்கும் தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு ஜான்ஸ் காலேஜில் பியூசி படிப்பதற்காக காலேஜுக்கு போயிருந்தேன். 1 வருஷம் கோர்ஸ் அது. ஜான்ஸ் காலேஜில் சாப்டர் ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டல் உண்டு. அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் படிக்கிறதுக்காக தான் அங்கே போனேனே ஒழிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன செய்யலை, போகலை. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 69வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுதந்திரத்துக்கு மறுநாளில் ஆண்டவர் என்னை சந்தித்தார். வார்த்தையின் மூலமாக சந்தித்தார். என்ன வார்த்தையின் மூலமாக சந்தித்தார்னா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:15. இதுதான் எனக்கு ஆண்டவர் பேசின முதலாவது வார்த்தை. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? இது 52 வருஷம் நடக்கு. 52 வருஷத்துக்கு முன்னால் 69வது வருஷம் நீங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பார்த்துக்காங்க. 1969 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு மறுநாளில் அந்த சாப்டர் ஹாஸ்டலில் அதில் ஒரு சேப்பல் உண்டு. சேப்பலில் போய் ஜெபம் பண்ண போயிருக்கோம். ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா 1 கொரிந்தியர் 2:15 மூலம் பேசுகிறாரு. நீ யாரு? நீ யாரு? நீ ஆவிக்குரியவன். இவ்வளோ நாள் நீ உலகத்துக்குரியவன். நீ படிக்கிறதுக்காக தான் அந்த காலேஜுக்கு வந்த. உனக்கு நான் படிப்பையும் தருவேன். உலக பிரகாரமாக உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அவ்வளவு நான் தருவேன்.
நான் கொடுத்தது ஏதாவது உனக்கு குறைவு மாதிரி தெரிஞ்சா நீ கேட்டா அதையும் நான் உனக்கு தருவேன், போதாது இருந்தால் அதையும் உனக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். ஆனால் நீ யாரு? நீ பரிசுத்தாவி பெற்றவன். ஆகையினால நீ உலக பிரகாரமான சிந்தனைகளெல்லாம் விட்டுறணும், உலக பிரகாரமான எண்ணங்களெல்லாம் விட்டுறணும். அப்படி போகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ உள்ள காலத்தில் பெரிய பணக்காரன் ஆயிரம்னு சொல்லி என் உள்ளத்தில் ஒரு பெரிய எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, பெரிய பணக்காரன் ஆயிரம்னு சொல்லி. இந்த எண்ணத்தெல்லாம் ஆண்டவர் உடைச்சி நொறுக்கி என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு வச்சுட்டாரு. அன்றைக்கு அந்த 1 Corinthians 2:15 மூலமாக கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக தம்மை எனக்கு விளங்க பண்ணினார். அந்த வசனத்தை படிக்க படிக்க எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நீ ஆவிக்குரியவன், நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும், நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான தெய்வத்துக்கு நீ ஊழியம் செய்யணும் என்று சொல்லி அன்றைக்கே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆரம்ப நாட்கள் இந்த வசனம் எனக்கு புரியலை. ஆனால் படிப்படியாக சாமுவேலுக்கு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினது போல இந்த வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு விளக்கி காட்டிக்கொண்டே இருக்கிறார். இது என்னுடைய ஆயுள் கால வாக்கு தத்துவம். சொல்லுங்க, இதை வச்சே என் வாழ்க்கை 68 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் எனக்கு எவ்வளோ காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ எதை வச்சு தான் ஓடும்? நான் சாப்பிட்டதுனாலேயோ அல்லது வேறு எனக்கு வசதி வாய்ப்பு வச்சுலாம் அதெல்லாம் பிறகு இந்த வசனத்தை வச்சு ஓடிக்கிட்டே இருக்கிற குறையும் ஓடுவேன். அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீ ஆவிக்குரியவன், நீ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பாய். உனக்கு ஒரு நிதானத்தை நான் தருவேன். என்னதான் நடக்கு சபையில் உன்னால் நிதானிக்க முடியும். வீடு எப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு உன்னால் நிதானிக்க முடியும். சபையில் யார் குழப்பத்தை உண்டாக்குதாங்க உன்னால் நிதானிக்க முடியும். நீ யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். ஆனால் உனக்கு ஒரு நிதானத்தை நான் தருவேன். உன் வீட்டில் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை, அது யார் காரணம், உன்னால் நிதானிக்க முடியும். பிசாசை பற்றி உனக்கு நிதானித்து சொல்ல முடியும் என்று சொல்லி அநேகங்களை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். நீ நிதானித்து எதையும் பேசுகிறாத, மனசில் வச்சுக்கா, யார்ட்டையும் போய் சொல்லிவிடாத, சண்டைக்கு வந்துடுவாங்க. நீ மனசில் வச்சுக்கிட்டு எதை நிதானிக்கையோ அதை அப்படியே ஆல்டரில் போய் நீ என்ன செய், ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு போட்டு பின்னால் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆனாலும் மற்ற ஒருவனாலும் அவனை ஆராய்ந்து நிதானிக்க, நீ எல்லாரையும் ஆராய்ந்து நிதானிச்சிடலாம், ஆனால் ஒன்னே யாரும் ஆராய்ந்து நிற்க முடியாது. நீ ஒரு காற்று, அல்லேலூயா, நீ ஒரு காற்று, காற்றுடைய கிரியைகளை பார்க்க முடியும். காற்றை யாரும் என்ன செய்ய முடியாது, அது எங்கே வீசுது எப்படி போகுது யாருக்குமே தெரியாது. ஏன்னு சொன்னால் ஒன்றை நான் ஒரு காற்றாக நடத்துவேன் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ சத்துரு போராட்டம், எத்தனையோ மண்ணுடைய சூழ்ச்சிகள், எத்தனையோ விரோதங்கள், பல சூழ்நிலைகள் வந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்டுடைய வசனம். நீ ஆவிக்குரியவன், நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ பதவிகளுக்கு போட்டி போடுறவன் அல்ல, நீ உலக காரியங்களுக்காக ஓடுதவன் அல்ல, நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பல மணி நேரம் முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி வீட்டில் தனித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, எங்கே போனாலும் உம்முடைய ஆவியை ஜனங்களுக்கு ஊற்றும். நான் எங்கே வந்தாலும் உம்முடைய ஆவியோடு போக எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஏவரபடி செய்ய எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியார் நடத்துகிறபடி நடக்க எனக்கு பலன் தாரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனுடைய ஆவியினாலேயே. ஆவியை வாங்கிக்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு ஒரு ஆளை பார்த்தாலும் அந்த ஆளை ஒரு ஆவிக்குரிய ஆளாக மாறிக்கணும். ஆண்டவரை கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நபரை பார்த்து பேசினாலும் அவங்ககிட்ட திருப்பி போய் பார்க்கும்போது அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வேறுபட்டு இருக்கட்டும், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் தலைகளான மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, காரணம் என்ன சந்திச்சீர் அன்றைக்கு என்ன நீ தொடலைன்னா இன்றைக்கு நான் இதை பற்றி பேசக்கூடிய அவசியத்தில் எனக்கு என்ன செய்யாது கிடையாது. அன்றைக்கு நீ தொட்டீர் ஆண்டவரே, அன்றைக்கு நீ அபிஷேகம் பண்ணினீர் ஆண்டவரே. 52 வருஷங்கள் ஆனாலும் அந்த அபிஷேகம் இன்னும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே. இந்த இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியங்கள் மூலமாக ஏராளமான மக்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை உணர முடியுது. அநேக இடங்களில் போகும்போது சொல்லுவாங்க, ஆனால் அம்மநாடு மீட்டிங்கில் நாங்கள் வந்திருந்தோம், சின்ன குழந்தையாக வந்திருந்தோம், இன்றைக்கி இதெல்லாம் என் குடும்பம், நாங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இது என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பேரன் பேத்திகள் என்று சொல்லி
தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது நாகப்பட்டினம் பக்கத்தில். அங்கே தான் ட்ரெயின் ஸ்கூலுக்கு போனேன் படிக்கிறதுக்காக. அது கடற்கரை ஓரத்தில் ஜபிக்கும் போதெல்லாம் ஜபிச்சவங்க எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். எல்லா ஆண்கள் தான். ஒரு முறை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிக தூரத்தில் ஒரு சின்ன ஒரு லைட்டு தெரிஞ்சிச்சு. அந்த லைட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது பிரகாசமான மின்னல் வெளிச்சமாக மாறி நிறைய நாங்கள் ஒரு 50 பேர் மேலே கூடி ஜெபம் பண்ணிட்டு எங்களுக்கு நேரம் மேலே வந்து நின்றுச்சு. அப்போ ஒரு அடையாளம், ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்க போகுது, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னால் போக போகுது, ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்யணும், குறிப்பாக ஆண்கள் மத்தியில் செய்யணும். அது ஒரு கடினமான ஊழியம் போது தெரிஞ்சாலும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம், ஆண்களை கூட்டி சேர்ப்போம். சில நேரங்களில் சொல்லுவாங்க, எதுக்கே அந்த ஆண்கள் இப்போ மூச்சை கொடுத்துட்டு அடைப்பீங்க. மூச்சு போனாலும் யாருக்காக போட்டோம் சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா ஆண்கள் விலையேற பெற்றவங்க, அவங்களுடைய ஜெபம் விலையேற பெற்ற ஜெபம். குடும்பத்தை அவங்க கட்டணும், பிள்ளைகளை எழுப்பி கட்டணும். அவங்க சாட்சியா இல்லைன்னா குடும்பம் வீணா போயிடும், சின்ன பின்னமாகி போயிடும், கண்ணீர் கதனமாக மாறி போயிடும். அதெல்லாம் மாறாதபடி சரியாக எடுத்து நிறுத்தி சரியான சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும்னு சொன்னால் யார் எழும்பணும்? குடும்ப தலைவர்கள் எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும், சிறு பிள்ளைகள் எழும்பணும், எல்லாரும் எழும்பணும். எப்படி எழும்ப முடியும்? தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவனோடு பேசுவார், வழி நடத்துவார். அப்படி பேசி வழி நடத்தினால அந்த சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாக மாறினார், சாட்சியாக மாறினார். ஏலியுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக ரகசியங்களை கர்த்தர் யார்கிட்ட பேசுகிறாரு? சாமுவேல்கிட்ட பேசுகிறார். ரகசியங்களை பேசுகிறாரு, வருங்காலத்தை குறித்து பேசுகிறாரு. இந்த நல்ல முயற்சியை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி என் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் சாதாரணமாக நடத்திக்கிட முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு பெரிய கிருபை. இந்த முயற்சிக்கு நீண்ட நாள் பலன் கிடைக்கணும். இன்றைக்கு இங்கே இருக்கிற தூதர்கள் போல் இருக்கிற ஆண்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். சாமுவேல் வளர்ந்த போல் உங்களுடைய விசுவாசம் வளரணும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை வளரணும், வேத தியானம் வளரணும். சாமுவேலை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்தி வழி நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல கிருபை ஆண்டவர் தரும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் நம்ம எல்லாரும் சபையா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் சாமுவேலுக்கு வளர்ச்சி கொடுத்த ஆண்டவர் எங்களுடைய சபைக்கு ஒரு வளர்ச்சியை தாரும் ஐயா. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தார், ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை தார். ஆண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கி தாருப்பா. இன்னைக்கு எடுத்த பிரயாசங்கள், அருமையான ஊழியர்கள் எடுத்த பிரயாசங்களுக்கு நீண்ட காலம் பலன் கிடைக்கட்டும் ஐயா. ஒருவராவது ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவருடைய சமூகத்தோடு விலகி விடாதபடி காத்துக்கொள்ளும். சாமுவேலுடைய பின்னணியுடைய ஜெபத்தை நீர் கேட்டது போல ஆண்டவரே, பின்னணியிலே ஊக்கமாக ஜெபிக்கிற தாய்மார்களை எழுப்பும், இன்னும் எழுப்பும் ராஜா. குடும்பங்களிலே ஊக்கமான ஜெபங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, சபைகளிலே நடக்கட்டும் ஐயா. சாமுவேலுக்கு வசனத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் வசனத்தின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக, காட்சிகளின் மூலமாக உம்மை விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபிக்க இந்த நாளில் இருந்து ஒரு புதிய இருதயத்தை, புதிய ஆவியை, புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை, புதிய வரங்களை, புதிய கிருபைகளை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டும் ஆண்டவரே, எல்லாம் புதிதாகட்டும். நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.